சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் என்னுடைய ஆவிக்குரிய புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. தினசரி தியானம்ல கேட்டு வாங்குவாங்க. அதை நிறைய பேர் கொடுக்கவும் செய்வாங்க. எங்கேயாவது ஒரு கூட்டம் வைத்தால் தவறாமல் கலந்து கொள்வாங்க. இவ்விதமாக கலந்து கொள்ளுகின்ற ஒரு சிலருடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இவர்களை குறித்திருக்கிற கருத்து என்னவென்றால், இவ்வளவு புத்தகம் படிக்கிறாரே, இவ்வளவு பிரசங்கம் கேட்கிறாரே, ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே. அதனால் சில நேரத்தில் இப்படிப்பட்டவர்களுடைய சிலருடைய மனைவிகள் சொல்லுவாங்க, ஆமாம்மா நல்லா தான் படிப்பார், புத்தகம் படிக்கிறதுல ஒரு குறைவே கிடையாது, ஆனால் மனசு மட்டும் அப்படியே இருக்குது. இதே கருத்தை பலர் மனைவிகளை குறித்து சொல்கிறாங்க. ஐயோ, எங்கள் மனைவி இரவும் பகலும் ஜெபம்தான், இரவும் பகலும் பைபிள் தான், எங்கே ஒரு ஆவிக்குரிய புத்தகம் கிடைத்தாலும் உடனே கபக்கன்று பிடித்து முழுசாக படிக்காமல் அடுத்த வேலையை செய்யவே மாட்டாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? என்ன படித்து என்ன பிரயோஜனம்? சுபாவமெல்லாம் அப்படியே தானே இருக்குது, மனநிலையில் அப்படியே தானே இருக்கிறது. அந்த வாய்ப்பேச்சு இன்னும் மாறலையே, அந்த தவறான சுபாவம் மாறலையே, அப்படிதான் வருத்தப்படுவார்கள். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு ஐக்கியங்களில் போய் கலந்துக்கிறது, ஒரு ஜெப கூட்டம், ஒரு ஆராதனை கூட்டம் கலந்துக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். சிலர் பாருங்கள், யார் வராமல் இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க. ஒரே ஒருத்தர் தான் அன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு வருகிறதாக இருந்தால் அந்த ஒரே ஒருத்தர் இவராக தான் இருப்பார். அந்த அளவுக்கு சின்சியராக இருப்பாங்க. எல்லாம் படிப்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, யூடியூப்புக்குள்ளே போய்ட்டு எல்லா கிறிஸ்தவ செய்தியும் கேட்டுருவாங்க. ஆனால் வாழ்க்கை என்பது மாற்றமற்றதாக இருக்கும். காரணம் என்னென்றால், எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு கேட்டாலும் கேட்டதன்படி படித்ததன்படி வாழ்வதற்கு நமக்கு ஒரு இயற்கையான ஆவிக்குரிய மனம் இல்லை. ஆகையால் தான் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டுமென்றால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இதைத்தான் யோவான் 3:5-7 வசனங்களை வாசிக்கிறோம். பல நேரங்களில் பலர் சொல்லுவாங்க, இவ்வளோ படிக்கிறாரு, இவ்வளோ கேட்குறாரு, ஏன் அந்த மாதிரி இருக்கிறார்? ஒரே ஒரு காரணம் தான், அவர் ஒரு பக்தி ஆர்வத்தில் கேட்குறார், ஒரு பக்தி ஆர்வத்தில் படிக்கிறார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய இருதயம் இல்லை. அவர் அந்த பலவீனத்தை உணர வேண்டும். தனக்கு பக்தி ஆர்வம் இருப்பதினாலே தான் ஒரு சிறந்த மனிதனாக மாறிவிட முடியாது. பக்தி ஆர்வம் இருந்தால் பல புத்தகங்களை படிக்கலாம், பல செய்திகளை கேட்கலாம், பல கூட்டங்களை கலந்து கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த உணர்வு வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நமக்கு ஒரு அடிப்படை மனமாற்றம் தேவைப்படுகிறது, அடிப்படை மறுபடியும் பிறப்பு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரால் மாற்றம் பெற்ற ஒரு இருதயத்தை பெறுகிற பொழுது, அதற்கு பின் புத்தகத்தை படித்தாலும், பைபிள் படித்தாலும், பிரசங்கம் கேட்டாலும், உபதேசம் கேட்டாலும் எல்லாமே விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை என்றால் கேட்டுக்கொண்டே இருப்போம், படித்து கொண்டே இருப்போம், குறிப்பெடுத்து கொண்டே இருப்போம், நல்ல விளைவு ஏற்படாது. நல்ல ஆவிக்கேற்ற சுபாவங்களை விளைவாக கொடுக்கவில்லை என்றால், ஆவிக்கேற்ற நல்ல பண்புகளை விளைவாக கொடுக்கவில்லை, ஆவிக்கேற்ற நல்ல விதமான உணர்வுகளை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய பக்தியால் பிரயோஜனம் இல்லை. எனவே அடிப்படையிலே மனம் திரும்ப வேண்டும், அடிப்படையிலே மறுபடியும் பிறக்க வேண்டும். நம்மை நாமே படித்து மாற்ற முடியாது, நம்மை நாமே கேட்டு மாற்ற முடியாது. நம்மை மாற்றுகின்ற அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிறந்த அனுபவம், born again எக்ஸ்பீரியன்ஸ், அதை பெற்றுக்கொள்கிற பொழுது கொஞ்சம் படித்தாலும் அதிகமாக விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லைன்னா எவ்வளவு படித்தாலும் எந்த விளைவும் ஏற்படுத்த மாட்டோம். எனவே நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, மறுபடியும் பிறந்திருக்கிறோமா, தேவ ஆவியால் நடத்தப்படுகிறோம் என்று சிந்தித்து ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது படித்ததன்படியே வாழ்வோம், கேட்டதன்படியே வாழ்வோம். நாம் படித்ததற்கும் வாழ்க்கை ஒரு பெரிய தொடர்பு இருக்கும். அது அநேகருக்கு முதல்ல நல்ல சாட்சியாக இருக்கும். கர்த்தரும் மகிமைப்படுவார்.